வாங்கங்க, விநாயகர் சதுர்த்திக்கு 3 விதமான பூரணம் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். நான் 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இது வந்து கொழுக்கட்டை மாவு கிடையாது, வெறும் அரிசி மாவு தாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு பூரணம்ங்கிறதுனால வெளி மாவுக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது, ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து வெந்நீர் கிடையாதுங்க, பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மேலே 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருங்க. இது வந்து நம்ம பூரணம் ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு காஞ்சி போகாமையும் இருக்கும். நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது அந்த கொழுக்கட்டை மாவு வந்து நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். 25 கிராம் எள்ளு எடுத்துக்கோங்க. லேசாக மணம் வர அளவுக்கு வறுத்து வச்சுருங்க. எள்ளு எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு சின்ன குக்கரில் 1 கண்ணா அளவு கடலைப்பருப்பு எடுத்து கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலும் நெய்யும் நல்லா கலந்து வரட்டுங்க. ஒரு 3/4 கிண்ணம் அளவு வெல்லத்தை பொடிச்சு சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வெல்லமும் தேங்காயும் நல்லா சேர்ந்த மாதிரி வரும். பாருங்கள், நமக்கு தேங்காய் பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அதை வேறு பவுலில் மாற்றிட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. 3/4 கிண்ணம் அளவு வெல்லத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க எள்ளை எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. எள்ளு பூரணம் ரெடி ஆகிடுச்சுங்க. பருப்பு வந்துடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். ஒரு கிண்ணம் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தண்ணி மிக்சியில் சுற்றிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நமக்கு தேங்காய் பூரணம், எள்ளு பூரணம், பருப்பு பூரணம் 3மே ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம மாவில் நீங்கள் அச்சு வச்சு பூரணத்தை வந்து ஸ்பூனில் எடுத்து வச்சு செஞ்சு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி. பாருங்கள், தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை, பருப்பு பூரணம் கொழுக்கட்டை, எள்ளு பூரணம் கொழுக்கட்டை, 3 விதமான பூரணம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு தான் நான் வேக வச்சதை வந்து காமிக்கலைங்க. நான் இது எல்லாமே மோல்டு வச்சு செய்யலைங்க, எல்லாமே கையில் தான் செஞ்சுருக்கேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.